சொல்லவே மாட்டேங்கிறிய. எந்த காரியமானாலும் எனக்கு அந்த அம்மன் தான் தோண. என் கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு இந்த சேலையை அந்த தாய்க்கு காணிக்கையா செலுத்த போறேன். கல்யாணம் ஆன உடனே அந்த தாயும் அந்த தோழியும் வந்துடாத. வண்டியில போனா கண்ணு தெரியாதா? பாத்து போக கூடாது. கேள்வி கேக்குறா. யார் அவ? செத்து போன நம்ம மாணிக்கத்தோட பொண்ணுங்க. பேரு வள்ளி. வள்ளிமானா இல்ல புள்ளிமானா? சேலம் நிறைய சேரு கோலம் போட்டிருக்கு. வம்பு பண்ணா கொம்பாலேயே குச்சிருவா போல இருக்கே. போற போமா போ. ஏய், ஜன்னல சாத்துடி. ஏன்கா? அட, விவரம் தெரியாம பேசாதடி. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால உங்களுக்கு விவரம் புரியல. அவங்க ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்கன்னா அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணு வீட்டு கட்டு வரும். அந்த பொண்ணு அவங்க இருக்கிற தேடி போய் அவங்க ஆசையை தீர்த்து வைக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணு மட்டுமல்ல அவங்க குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. இப்ப இந்த கட்டுல யார் வீட்டுக்கு போகுது? யாருக்கு தெரியும்? பாவம் அந்த பொண்ணு. கதவு தரங்கம்மா, என்ன காப்பாத்துங்க. அம்மா, கதவு தரங்களேன், என்ன காப்பாத்துங்க. ஏண்டி ராஜா, அன்னைக்கு ஓ மேல காப்பாத்துறதுக்காக எங்க மேல எச்சில் துப்பிட்டு போனியே, இன்னைக்கு நீ எச்சில் ஆக போறிய. என்னமா பண்ண போற? உன் குரலுக்கு ஊர் கதவே திறக்கியே, என் வீட்டு கதவை திறக்க போகுது. அடம் பிடிக்காத வாடி. இப்ப கிடைச்சிருக்கிற பொண்ணு அண்ணனுக்கு, அடுத்து கிடைக்கிறது எனக்கு, கடைசியா கிடைக்கிற பொண்ணு உனக்கு. டேய் தம்பிங்களா, இந்நேரம் அந்த வள்ளி மேல் இந்த ஊரை விட்டே பறந்திருப்பால. இல்லன்னா ஏதாவது மரம் மட்டையில தூக்கு போட்டு தொங்கி இருப்பா. இல்லன்னா குளங்கோட்டையில விழுந்து செத்து இருப்பா. அண்ணே, அங்க பாருங்க. என்னடி நீ இன்னும் இந்த வீட்டு விட்டு போகல? நானா வந்திருந்தா தானா போயிருப்பேன். என்ன கூட்டிட்டு வரலையே, தூக்கிட்டு தானே வந்தீங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்டு சாவி உங்க இடுப்புல ஏறணும்னு சொல்றியா? வீட்டு சாவி இடுப்புல ஏறணும்னு சொல்லல, இந்த வீட்டுக்கு விளக்கேத்துற உரிமை வேணும்னு கேக்குறேன். கரெக்ட் சொன்னீங்க சித்தி. சித்தியா? புரியல? வீட்டுக்காரி 5000 ஏக்கர் நஞ்ச, 10,000 ஏக்கர் புஞ்ச, மா வாழை பலா தோட்டம் 10, அத்தனையும் நேத்து வரைக்கும் உங்க சொத்து. ராத்திரி தான் பட்டா மாறிடுச்சுல, கரையாம் புத்து கட்ட கருணாக குடி புகுந்துடுச்சான். இனிமே நீங்க தான் இவளுக்கு புருஷன். என்ன அப்பா, ஒரு பொண்ணு துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த முறையில நீங்க தான் அவளுக்கு புருஷன், அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி. பெத்தவனை பார்த்து ஒரு பொண்ணு கேட்க கூடாத கேள்வியை கேக்குறான். இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். நீ வேலுவோட தங்கச்சி ஆச்சேன்னு பாக்குற. இல்லனா எனக்கும் கட்டில அமிச்சு தூக்கிட்டு வர சொல்லிடுவீங்களா? டிங்கரடிங்கால. அப்பா, நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு போனா அப்புறம் எனக்கு இந்த வீடு பூரா சித்திங்களா தான் இருப்பாங்க. ஏன்பா, எனக்கு இந்த ஒரு சித்தி போதும்பா. அலமேலு, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? உன் சித்திய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. நீ போமா, நான் இருக்கேன். நான் வந்து நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் 3 ஆச்சு. நான் போயிட்டு வரேன். வரேன். அண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை அவளை தொட்டா நாம வேலுவை இழந்துருவோண்டா. வாஸ்தவம் தான். விட்டு ஏன்பா, புதுசா இன்னொரு சித்திய கொண்டு வரதுக்கு புரட்சியா ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? அலமேலு, நீ என்ன வேணாலும் கேலி பேசிக்க.
நான் வருத்தப்பட போறதில்ல. ஆனா உண்மையா சொல்றேன், வள்ளிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓஹோ, அலமேலு, ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டுன்னு நீ சொன்னப்போ அன்னைக்கு நான் கேலி பேசினேன். இன்னைக்கு உணர்ந்துட்டமா, என் தவறுக்கு பிராயச்சித்தமா ஊரறிய வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா. ஆமாமா, இந்த பாவிக்கும் அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கும் நாளைக்கே கோயில்ல கல்யாணம். அப்பா, இத வள்ளி கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா. போய் சொல்லிட்டு வாமா. வள்ளி, எனக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு ருக்கு கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். மானத்தை காப்பாத்துங்க, அந்த சேலை கொடுங்க. என்னது, புடவை உன்கிட்ட கொடுக்கணுமா? Thank you.